الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يسخر قوم من قوم إلى آخر الآية صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த 2 வாரங்களில் ஷரியத்துடைய நோக்கங்கள் என்ன, நமது மார்க்கம் சட்ட திட்டங்களை உள்ளடக்கிய மார்க்கம், ஏன் இவ்வளவு சட்ட திட்டங்கள், இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் அப்படிங்கிற அடிப்படை சில விஷயங்களை பார்க்கணும். நமது ஷரியத்துடைய அடிப்படை நோக்கம் சமூகத்திட்டையும் தனி மனிதனிடமும் 5 விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. முதல்ல தனி மனிதனிடமும் சமூகத்திடமும் தீன் பாதுகாக்கப்படணும். ஒரு கொள்கை, ஒரு குறிப்பிட்ட இபாதத்துகளில் ஒரு தனி மனிதனும் சமூகமும் பிறந்ததிலிருந்து மௌத்தா போகிற வரைக்கும் ஒன்றுபட்டு இருக்கிறது. இது முதல் நோக்கம். இரண்டாவது, ஷரியத் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கங்களில் இரண்டாவது விஷயம் மனித உயிர் பாதுகாப்பு. சமூகத்தில் வாழ்கிற மனிதர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் பாதுகாப்புக்காக மார்க்கம் வழங்கிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணியத்தை கொடுத்தானவர்களே, அடுத்ததாக இந்த வாரத்தில் மானம் பாதுகாப்பு, இது ஷரியத் அமைக்கப்பட்டதனுடைய 3வது முக்கியமான நோக்கமாக இருக்கு. மானம் பாதுகாக்கப்படணும். கண்ணியத்தை கொடுத்தாங்களே, ஒரு தனி மனிதனிடமும் ஒரு சமூகத்திடமும் ஒரு தன்மானம் இருக்கணும். தனக்கென்று ஒரு மரியாதையோடு வாழணும். மார்க்கம் பணிவை வலியுறுத்துது. மார்க்கம் பணிவை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். தன்னை தானே தாழ்ந்தவராக கருதி கொள்ளணும். தன்னை விட மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்பதாக கருத வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்துது. அதே நேரத்தில் இதில் மிகைத்து போய் ரோசமற்றோ தன்மானமின்மையோ சுயமரியாதை இல்லாமையோ வாழ்ந்துடக்கூடாது. அப்படி மார்க்கம் ஏற்படுத்திய ஒரு அடிப்படை விஷயம் தன்மானம், சுயமரியாதை. கண்ணியத்தை கொடுத்தாலே சமூகத்திட்ட ஒவ்வொரு மனுஷனும் சுயமரியாதையாக வாழணுங்கிறதுக்காக ஷரியத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நம்ம மதத்தில் மட்டும்தான் ஜாதிகள்ங்கிறது கிடையாது. மார்க்கம் ஜாதிங்கிறது மனிதனை பிறப்பிலேயே ஒருத்தன் உயர்ந்தவனாகவும் பிறப்பிலேயே ஒருத்தன் தாழ்ந்தவனாகவும் ஆக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடு. இதை ஷரியத் உடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொல்றாங்க, உங்களில் யாரும் இன்னொரு மனிதரை விட உயர்ந்தவர் கிடையாது. இயல்பாக அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. நாங்கள்லாம் அரபுகள், மற்ற மக்கள் எல்லாம் அஜமிகள். அஜமிகள் அப்படின்னா வாய் பேச தெரியாதவர்கள். யாருக்கெல்லாம் அரபு பேச தெரியுதோ அவங்க தான் உயர்ந்தவர்கள்னு அரபுகள்கிட்ட இயல்பான ஒரு பழக்கம் இருந்துச்சு. நபியோட பல இடத்துல அதை சொல்லி, நீங்கள் அப்படி உங்கள் மொழியால் நீங்கள் உயர்ந்தவங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. நபியோட பல இடங்களில் சொன்னாங்க. குறிப்பாக ஹஜ்ஜத்துல் வதால, நபியோடைய கடைசி ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாரும் யாரை விட உயர்ந்தவர் கிடையாது. ஒரு கருப்பான மனிதரை விட வெள்ளையாக இருக்கக்கூடியவர் உயர்ந்தவர் கிடையாது. ஒரு அரபல்லாத மனிதரை விட அரபு மக்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் ஒருவர் சங்கையானவர் ஆகணும், உங்களில் ஒருத்தர் உயர்ந்தவர் ஆகணும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறையச்சத்தை வச்சுதான். யாரும் பிறப்புல உயர்ந்தவர் ஆயிட முடியாது. யாரும் தன்னுடைய நிறத்தால உயர்ந்தவர் ஆயிட முடியாது.
உயர்ந்தவர் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அவருடைய இறையச்சம். நீங்க இறைவராக அவர் இறைச்சத்தோட இருந்தா அப்பையும் எப்போ உயர்ந்தவர் ஆகுவீங்க? அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவரா இருப்பீங்க. ஆக சமூகத்துல நீங்க எல்லாரும் சமமானவர்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். நமது ஷரியத்தினுடைய மிகப்பெரிய அழகு, நமது மார்க்கத்தின் மிகப்பெரிய அழகு, அனைவரும் சமமானவர்கள். இந்த மார்க்கத்தில் மட்டுமே அரசனும் ஆண்டியும் ஒரே சஃப்ல நின்று தொழுக முடியும். அரசனும் ஆண்டியும் ஒன்றாக உட்கார்ந்து நோன்பு திறக்க முடியும். அரசனும் ஆண்டியும் ஒன்னா உட்கார்ந்து அரஃபா மைதானத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய முடியும். இந்த ஷரியத்தில் மட்டும்தான். உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையும் பிரிவினைகளே இருக்கு. நம்ம ஷரியத்துடைய அழகுகள் மிக அற்புதமானது சுயமரியாதை. சுயமரியாதைக்காக ஒரு ஷரியத்து கொடுத்தது அனைவரும் சமம். ஜாதிகளோ மற்றொன்றான நிற பாகுபாடோ மொழி பாகுபாடோ கிடையாது. முதல் விஷயம். அடுத்து ஹதீஸ்கள்லையும் குர்ஆனுடைய வசனங்கள்லையும் ஒரு மனுஷன் தன்னை கண்ணியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுது. மார்க்கம் எளிமையையும் சாதாரணமாக நடந்து கொள்வதை எப்படி வலியுறுத்துதோ அதே நேரத்தில் எவ்வளவு தன்மானமாக தன்னை தானே சரிப்படுத்தி வச்சுக்கணுமோ அதையும் வலியுறுத்துது. ஒரு டீசன்ட் எப்படிங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா நபி உங்களுக்கு கட்டளைதான் வசியாபக ஃபதஹீர், நபியே உங்க ட்ரெஸ்ஸை சுத்தமா வச்சுக்கங்க. ஒரு நபி அவர் நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கு. நுபுவத்து கொடுத்த ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்த கட்டளைகள்ல ஒரு கட்டளை, நபியே உங்களுடைய ட்ரெஸ்ஸை சுத்தமா வச்சுக்கங்க. ட்ரெஸ்ஸை சுத்தமா வச்சுக்கணும். இது ஒரு தன்மானம், இது ஒரு சுயமரியாதை. இதை சரியாக பேணுறதுங்கிறது ஒரு அழகு. மார்க்கம் வலியுறுத்துது. ஏதோ பரண்டையாக பரதேசியாக ஒன்றும் தெரியாதவனாக உலகத்தை மதிக்காதவனாக உலகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனாக உலகத்தின் மீது மோகம் இல்லாம தெரிகிறத மார்க்கம் வலியுறுத்தலை. நபியோ உங்க ட்ரெஸ்ஸை சுத்தமா வச்சுக்கங்க. வசியாபக ஃபதஹீர், நபியோ உங்க ட்ரெஸ்ஸை சுத்தப்படுத்துங்க, சுத்தமா வச்சுக்கங்க. இன்னும் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சுயமரியாதையா கண்ணியமா நீட்டா இருக்கிற மார்க்கம் வலியுறுத்துறது பார்க்குறது. ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த சஹாபி அதிகமா முடி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த முடிக்கு சரியா எண்ணெய் தைக்கல, சரியாக சீவி ஒழுகாத பராமரிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டுட்டு எல்லா மக்களையும் முன்ன வச்சு சொன்னாங்க, உங்களில் யாராவது முடி வச்சிருந்தா அதை கண்ணியப்படுத்துங்க. கண்ணியத்தினா முடிக்கு எந்த மரியாதை இல்லை, நம்ம சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு பொருள். நபி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா அந்த முடியை கண்ணியப்படுத்துங்க. முடியை எப்படிங்க கண்ணியப்படுத்துறது? எண்ணெய் தைச்சு சீவுறது தாங்க கண்ணியப்படுத்துறது. முடியை அப்படியே பரட்டையாக வச்சிருக்காம, முடியை அப்படியே சும்மா வச்சிருக்காம சரியா எண்ணெய் தைச்சு சீவுறாரா, இது கண்ணியப்படுத்துறது நபியும் சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. ஏற்றத்தாழ்வும் ஆயிடக்கூடாது, சமமாக வாழணும். சமமாக வாழ்றதுக்கு என்னென்னலாம் வழிகாட்டுதல் இருக்கோ அதெல்லாம் கண்ணியமாக சுயமரியாதையாக வாழ்றதுக்கான ஒரு முக்கியத்துவம். ரெண்டாவது, பிறருடைய ரோசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்குது. அவர் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் ஒன்றுமே இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த அறிவும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை, ஆனால் அவருக்குன்னு ஒரு ரோசம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குன்னா அதை பிறர் மதிக்கணும். நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நான் பெரியவன் என்று நினைக்கிறது மட்டும் கிடையாது, பிறரையும் அவருக்கு தகுந்த இடத்துல வச்சு அவரை மதிக்கிறது தன்மானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்துல கனவுல சொர்க்கத்தை பார்க்குறாங்க. விசுவாச சகாபாக்கள் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. நான் கனவுல சொர்க்கத்தை பார்த்தேன். அதுல ஒரு கோட்டை ஒன்று இருந்துச்சு, அழகான மாளிகையான ஒரு மாளிகை ஒன்றை நான் பார்த்தேன். அந்த மாளிகையை உள்ளார நுழையணும்னு ஆசைப்பட்டேன். கனவுலையே அந்த மாளிகைக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாளிகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாளிகை அது. உமருடைய ரோசம் என்னை தடுத்துருச்சு. உமர் ரொம்ப ரோசக்காரர்.
அவருடைய இடத்துக்கு போகணும், அவருடைய இடத்துல நம்ம உள் நுழையணும் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அனுமதி வாங்கியிருக்கணும். ரொம்ப ரோசக்கார மனுஷன், இது கனவு தான். ஆனாலுமே கூட உமருடைய மாளிகை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன செய்யல, உள்ள நுழையல அப்படின்னு சொல்லி இந்த கனவு முடிந்து நபியோட சகாபாக்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உமர் அலி அல்லாஹ்வுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அலைக்கு அகார் யார் சொல்லலாம், ஓ நபியே, உங்களுக்கு எதிராக நான் ரோசப்பட போறேன். நான் ரோசக்காரன் தான், எனக்கு டக்குன்னு கோபம் வரும் தான். நீங்க என் மாளிகையில நுழைஞ்சிட்டீங்க, நான் கோபப்பட்டுருவேன். நான் யார சொல்லலாம், அபிவா உம்மி அந்த யார சொல்ல, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். உங்களுக்கு எதிராக நான் எப்படி யார சொல்ல ரோசப்படுவேன், நீங்க இப்படி என்னை இப்படி நினைச்சிட்டீங்களே. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. இதுதான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. உமர் ரோசக்காரரா, அவருக்கு என்ன தகுதியோ அவருக்கு என்ன மரியாதையோ அதை கொடுக்கணும். ஒவ்வொரு சஹாபியையும் பார்த்து பார்த்து அவருக்கு என்ன மரியாதையோ அதை கொடுப்பார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இயல்பாகவே வெட்க குணம் உடையவர்கள், ரொம்ப வெட்க சுபாவம் உடையவர்கள். நபியுடைய செயல்பாடுகளை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, உஸ்மான் எவ்வளவு வெட்கம் உடையவராக இருந்தாரு, அதை நபியுங்க எவ்வளவு விளங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க நபியுங்கள்கிட்ட வர்றதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா உடனே வாங்கன்னு உள்ள அனுமதி கொடுத்துருவாங்க. உமர் வந்தாருன்னா டக்குன்னு வாங்கன்னு அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல நின்று அனுமதி கேட்குறாங்க. அவங்களுடைய குரல் கேட்குதுன்னா டக்குன்னு நேராக உட்காந்து தனது ஆடை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நேராக உட்காந்துட்டு அப்புறமா உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுப்பாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு இயல்பு வெட்கமான ஒரு சுபாவம். அதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை அவர் பார்க்கறத விரும்ப மாட்டாரு. இது அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அவர் ஒரு சஹாபி தான், இவங்க நபி, மொத்த சமூகத்தின் தலைவர். அந்த ஒரு தனிநபருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு தேவையில்லை, ஆனால் மரியாதை கொடுப்பாங்க. இல்லை அவர் வந்தாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அவர் வர்றதா ஆடை இந்த நேரம் உட்காந்து அப்புறமா அவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிறருடைய எண்ணங்கள், பிறருடைய பிறருடைய தனிப்பட்ட சிந்தனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதே மாதிரி இங்கெல்லாம் தனி மனித உரிமை, தனி மனித மரியாதை போகுமோ அதுக்கு எல்லா இடத்துலையும் சஹாபாக்கள் எதிர்த்து நின்றதை நம்ம பார்க்குறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிடுவாங்க. படை வீரர்கள் போயிருப்பாங்க, போர் நடக்கும். போர் முடிஞ்ச பிறகு சில பொருட்கள் கிடைச்சிருக்கும். போரில் கனிமத்தாக சில பொருட்கள் கிடைச்ச அந்த கனிமத்தை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதி ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுடைய தியாகங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க செய்ய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. இப்போ அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கும்போது அந்த போரில் நல்லா செயல்பட்ட ஒரு மனிதருக்கு ரொம்ப குறைவாக கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் திரும்பி கேட்குறாரு, திரும்பி கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் பொருந்தி கொள்ளவே இல்லை. படை தளபதியை எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எனக்கு சரியாக தரலை, நான் செஞ்ச தியாகத்துக்கு எனக்கு நீங்கள் சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. மற்ற படை வீரர்களுக்கும் இது ஒரு சுமையாக தெரியுது, தவறாக தெரியுது. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு படை தளபதி, அவருக்கும் இது தப்பாக தெரியுது. இவ்வளவு எதிர்த்து பேசக்கூடாது படை தளபதியை. இப்போ அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக மற்ற படை வீரர்களுடைய முடிவின்படி நான் உங்களுக்கு தலைக்கு மொட்டை அடிப்பேன். நீங்கள் செஞ்ச வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள், செஞ்சது பெரிய தவறு, ஒரு படை தளபதியை எதிர்த்து இப்படி பேசக்கூடாது, நான் உங்கள் தலைக்கு மொட்டை அடிப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு மொட்டை அடிச்சிடுறாங்க. இவர் படை வீரர் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனை தேவை கிடையாது. இப்போ எதிர்த்து பேச முடியாது, மொத்த படையும் எதிராக இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது, தலைக்கு மொட்டை அடிச்சிடுறாங்க. இந்த படை வீரர் என்ன செய்யறாரு, அந்த இருந்த முடி எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்துச்சு, ஒரு பொட்டலமாக மடித்து நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட வந்துடுறாங்க. அந்த முடியை எடுத்துக்கிட்டே வந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வந்துட்டு அந்த முடியை அப்படியே தூக்கி போடுறாங்க. பதறிட்டு என்ன ஆச்சு, என்ன பொருளில் போயிருந்தீங்க, என்ன வரும் சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் இதுதான், எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சுட்டாரு உங்களுடைய படைத்தளபதி அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு.
இது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எனக்கு பெரிய மானத்துக்கு என்னுடைய மானம் பறிபோகிற நிலை உண்டாயிருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சொன்னதாக அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, உங்களுக்கு அவங்க மொட்டை அடித்தது தனியாக கூட்டிகிட்டு போய் உங்கள் தலைக்கு மொட்டை அடிச்சிருந்தா அவரையும் நீங்கள் தனியாக அழைச்சிட்டு போய் அவங்களுடைய தலையில் உள்ள முடியை இறக்குங்க, அவங்களுக்கு மொட்டை அடிங்க. மக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி உட்கார வச்சு உங்களுடைய மரியாதையே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மொட்டை அடிச்சிருந்தாங்கன்னா அவர் படை தளபதியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை உட்கார வைங்க, எல்லா மக்களையும் பார்க்க வைங்க, நீங்கள் அவருக்கு மொட்டை அடிங்க. செஞ்ச செயல் மிக மோசமானது, உங்களுடைய மானம் பறிபோகிற நிலை நடந்திருக்கு, நீங்கள் பகரமாக அதை செஞ்சிருங்க. அவர் ஏற்றுக்கிட்டார், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாரு. போனார். போகும்போது திரும்பி கூப்பிட்டாங்க முறையெல்லாம். பாருங்கள், அவர் ஒரு சஹாபி, என்னதான் இருந்தாலும் அவர் செஞ்ச தவறு, உங்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்க கூடாது, நீங்கள் அவரை மன்னிச்சிருங்களே, அவர் நபியுடைய தோழர் இல்லையா? வந்தவர் சொன்னாரு, இல்லை, எனக்கு என்ன பகரம் கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும், அப்புறம் நான் மன்னிக்கிறேன், எனக்கு செஞ்ச மாதிரி நானும் செஞ்சிடறேன், அப்புறம் நான் மன்னிக்கிறேன். அவர் போனார். அதே மாதிரி அபூ மூஸா ரலியல்லாஹு எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒன்று சேர்த்தாரு. அதே மாதிரியாக மொட்டை அடித்தார். பிறகு மன்னிச்சார். கண்ணியப்படுத்தாமல் இதுதான் மார்க்கம் காட்டிய சுயமரியாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன மரியாதையோ அதை கொடுக்கப்படாது. எங்கே சுயமரியாதை போக்கப்படுமோ அந்த இடத்துல மார்க்கம் கடுமையான தண்டனைகளை கொடுக்குது. எல்லா மனிதனும் சமமாக வாழணும், சுயமரியாதையோடு வாழணும். அவனுடைய மரியாதைக்கு பங்கு வருதா பெரிய தண்டனை இருக்கு. அதில் ஒரு தண்டனை தான் ஹத்துல் கதுஃப் என்பதாக சொல்லுவாங்க, இட்டு கட்டியதற்கான தண்டனை. பாருங்க, இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பெண்ணை பற்றி குறை சொல்லணும்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லப்படுது. ஒரு பெண்ணுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வெளியில் போகிறது வர கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட சாதாரணமாக அந்த பெண்ணுடைய நடத்தையை தப்பாக பேசிடுறாங்க. அவள் சரியில்லாதவர் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பான ஒரு வார்த்தை. கண்ணியத்துக்கு பொறுத்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதுக்கு எவ்வளோ பெரிய வழி வந்துச்சு, எவ்வளோ பெரிய தண்டனை வந்துச்சுன்னா, யாராவது ஒரு மனிதர் ஒரு பத்தினியான பெண்ணை இவள் சரியில்லாதவள் என்று சொன்னால் அவளுடைய மானம் போகுது இல்லையா? பத்தினியான பெண்ணை இவள் சரியில்லாதவள் அப்படின்னு சொன்னால் 4 சாட்சிகளை கொண்டு வரணும். 4 சாட்சி கொண்டு வந்து இவங்க சரியில்லாதவன்னு சொல்லி அவங்க விபச்சாரின்னு முடிவு பண்ணி ஹத்து வாங்கி கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி 4 சாட்சி இல்லை, சும்மா வாய்க்கு வந்தபடி சரியில்லாத பெண் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் 80 கசையடிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் தும்ம லம் யக்து பி அர்பஅத்தி ஷுஹதா. யார் ஒருவர் நல்ல பெண்களை குறை சொல்கிறார்களோ, இட்டு கட்டுகிறார்களோ, பிறகு 4 சாட்சியை கொண்டு வரலன்னா நீங்க 80 கசையடிகள் அடிங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த சட்டத்தை சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. இதுதான் மார்க்கம். ஒரு பெண், ஒரு மனிதர் ஒரு பெண்ணுடைய விஷயத்துல தவறாக குறை சொல்லணுமா, தெளிவா தெரிஞ்சு 4 சாட்சியோட சொல்லணும். சொல்லலையா, அதுக்கு எந்த விதமான குறை சொல்வதற்கும் அந்த அளவுக்கு ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் தனி மனித மானத்தை பாதுகாக்கிறதுக்காக ஷரியத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய சட்டம் தான் புறம் பேசுதல். பிறரை பற்றி அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பேசுதல். அவர் இல்லாதவர் ஒரு மனிதர், அவர்கிட்ட இருக்கிற குறை தான், அவர் பண்ற தப்பு தான், ஆனால் அவர் இல்லாதப்ப அதை பற்றி நம்ம பேசுறது, இது மார்க்கத்தில் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது எவ்வளவு மோசமானதுன்னா, ஒரு மனிதர் தாயோட தவறாக நடப்பது எவ்வளவு மோசமோ அதை விட மோசமானது புறம் பேசுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, இது மாதிரியாக எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை தன்மானத்தை இழக்க செய்யுமோ அது அனைத்து விஷயங்களும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஷரியத்துடைய அழகுகளில் இதுவும் ஒன்று. தன்மானத்தோட சுயமரியாதையோட தனி மனிதனும் மொத்த சமூகம் வாழ்கிறதுக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை செய்யக்கூடியது நமது ஷரியத்து மட்டும்தான். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்வாங்க. தந்தல்வானாக சுன்னத்தோடு